என் குலம் காக்கும் குல தெய்வமே, கோட்டைவாழ் ஐயனே, உன் பொற்பாதம் சரணம். ஓம் மகா கணபதையே நமக. வேலும் மகிழும் துணை. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் வீட்டில் கேளக்கியர் சித்தர் வழிபாடு செப்டம்பர் 13 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி, அன்னைக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்கு இருந்தது அப்படின்றத நேற்று ஒரு வீடியோவில் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்திருந்தேன். செகண்ட் டே அதே மாதிரி வீட்டில் அதே டைமில் அதிகாலையில் சித்தருக்கு விளக்கேற்றி அந்த 108 தடவை அந்த மந்திரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சேம் அந்த குளவி வந்து காலையிலே அந்த டியூப்லைட் மேலே குளவி வந்திருந்தது. அதே மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரம் சொல்லி முடிக்கவும் குயிலுடைய சத்தமும் இந்த அணில் சத்தமும் அது வரைக்கும் அந்த சத்தம் இல்லை. நான் சொல்ல அந்த மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த மந்திரம் சொல்லி முடிக்க அந்த சத்தம் ஒலிச்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ணுறதுக்காக கிச்சன் போயிட்டேன். அப்புறம் அதாவது முதல் நாள் அந்த கோரிக்கை நான் வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே, வழிபாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே நடந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு தொடங்கின அன்னைக்கே இந்த 2வது வேண்டுதலையும் வச்சு நான் பூஜை பண்ணி முடித்தாச்சு. அப்புறம் நான் சமையலறையில் என்னோடய வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹாலில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. டைம் ஒரு 6:45 அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விபூதி வாசனை ஹாலில் அப்படி எனக்கு தெரியுது. நான் கிச்சனில் நிற்கிறேன், கிச்சன் வரைக்கும் எனக்கு அந்த விபூதி வாசனை தெரியுது. வீட்டில் காலையில் ஒரு 4:30 5க்கெலாம் வச்ச அந்த ஊதுபத்தி இது எல்லாமே, சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது எல்லாமே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அது எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்கே இப்போ அது எரிஞ்சிட்டு இருந்தாலாவது நமக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்றது நம்ம ஊதுபத்தி ஸ்மெல்லாக இருக்கலாம்னு நினைக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக எரிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6:45க்கு அப்புறம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விபூதி வாசனை. நான் எங்ககிட்ட வந்து கேட்குறேன் ஹஸ்பண்ட்டை, இன்னும் உங்களுக்கு ஏதாவது விபூதி வாசனை ஏதாவது வருதா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டாங்க அவங்க. எனக்கு மட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக விபூதி வாசனை வந்தது அன்றைக்கி இந்த செகண்ட் டே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் 3rd டே வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம சித்தருக்காக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணீர். அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அந்த ஆல்ரெடி நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் வந்து கீழே வந்து அந்த தண்ணீரை என்ன பண்ணணும், நான் என் மனசுக்குள்ளேயே நான் கேட்குறேன், இந்த தண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து செடிகளுக்கு நம்ம பூந்தொட்டியில் ஊற்றிடலாமா, இல்லைன்னா என்ன பண்ணணும் தெரியலையே, இதை பற்றி எதுவும் அவர் சொல்லலையே அப்படின்ற மாதிரி வீடியோவில் எதுவும் அந்த மாதிரி ஒரு குறிப்புகள் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் அந்த பழைய வீடியோவை நான் எடுத்து பார்க்குறேன். கீழே வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னுடைய கேள்வி அங்கே இருக்குது. ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, அந்த தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படின்னு, குடிக்கலாம் அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அசோகா அவர்கள். அப்போது எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிரசாதம் மாதிரி எல்லாருக்குமே நான் வந்து கொடுத்துட்டேன். எப்போ குடிக்கும்போது உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு எல்லாருக்குமே அந்த கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு மந்திரத்தை சொல்ல வச்சு எல்லாரையுமே நான் குடிக்க வச்சேன். எவ்ரிடே அது நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். அப்புறம் 3rd டே அதே சேம் அந்த குயில் சத்தம் கேட்டது. செகண்ட் டே விபூதி வாசனை வந்தது. 3rd டே விளக்கேற்றும் போது அதே அந்த சின்ன குளவி வந்து நான் அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணவும் அந்த மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறது கீழே உட்காந்துருப்பேன். அப்போ கரெக்டாக அந்த எனக்கு கண்ணை மூடி சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அந்த டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். கண்ணை திறந்து பார்த்தா குளவி டியூப்லைட்டில் அது வரைக்கும் இருக்காது.
கரெக்டாக சொல்ல ஆரம்பித்தோன்னே குழவி டியூப் லைட்டில் அந்த சத்தம் கேட்டுது. இந்த 3rd டே எவ்ரிடே அது நடந்துகிட்ருக்கு. அப்புறம் 4th அண்ட் 5th டே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th டே அன்னைக்கும் 5th டே அன்னைக்கும் கொஞ்சம் நெய் வந்து தீர்ந்து போச்சு வீட்டில். நெய் ஒவ்வொரு தடவையும் எவ்ரிடே ஈவினிங் அவங்க கடைக்கு போகும்போது வீட்டில் அவர்கிட்ட சொல்லி விடுவேன், நெய் தீர்ந்து போச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க கடையில் கேட்டப்போ அவங்க ஸ்டாக் இல்லைன்னு 2 டேஸு அப்படியே ரிட்டன் வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம 3 டேஸ் பண்ணிட்டோம் அண்ட் 4th டே 5th டே அதை அப்படி விட முடியாது. ஸோ அதனால் நான் வீட்டில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் விளக்குக்கு. அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றினேன், செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4th டே அன்னைக்கும் 5th டே அன்னைக்கும் நான் வந்து விளக்கேற்றினேன். பட் அன்னைக்கு அந்த 4th டே அன்னைக்கும் 5th டே அன்னைக்கும் குழவி வரல. எந்த மந்திரம் சொல்லும்போது அந்த குயில் சத்தமோ அந்த அணில் சத்தமோ எதுவுமே கேட்கல. ரொம்ப நிசப்தமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த விளக்குமே கூட ரொம்ப மைல்டாக எரிஞ்சுது. எப்போவுமே நான் பொருத்தின விளக்கு ஏற்றின உடனே வந்து நல்ல நின்று எரியும். அந்த விளக்கு நல்ல ஹைட்டாக எரியும். ரொம்ப சின்னதாக எரிஞ்சுது. என்னடா இப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரி தூண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் எடுத்து விடும்போது அப்படி நல்லா பிரைட்டாக வரும். அப்புறம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஆனால் 2 நாளாக தொடர்ந்து மைல்டாக இருந்தது. 2 நாளும் குழவி இதுவோ எந்த அறிகுறியுமே இல்லை. ஸோ எனக்கு கஷ்டமாக அந்த 4th டே அண்ட் 5th டே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. 5th டே அன்னைக்கு, அதாவது நான் 4th டேவும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்றிருக்கேன், 5th டேவும் அப்படி தான் ஏற்றிருக்கேன். 5th டே அன்னைக்கு வந்து 17th செப்டம்பர் 17th பௌர்ணமி அன்னைக்கு. அப்போது மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எந்த அறிகுறி குழவி அதெல்லாம் எதுவுமே வரல. மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமகன் 108 முறை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என் கண்ணுக்குள்ளே எப்படி ஒரு காட்சி வருது அப்படின்னு சொன்னால், முருகன் வந்து மயில் மீது உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி என் கண்ணுக்குள்ளே அப்படி வருது. நான் என் மனசுக்குள்ள அப்படி நான் நினைக்கிறேன், என்னடா கேளக்கீர் சித்தர் மந்திரம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், முருகனுடைய முகம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நான் கண்டினியூஸாக அதை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன், எப்படி முருகன் வந்து முகம் நம்ம கண்ணுக்குள்ளே அந்த காட்சி எப்படி வந்தது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, ஒருவேளை முருகனும் கேளக்கீர் சித்தரும் ஒன்று தானோ அப்படின்னு நினைக்கிறேன். பாம்பன் சுவாமிகள் ஃபோட்டோவில் இருந்து பூ விழுந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை அந்த நினச்ச க்ஷணம் வந்து அப்படியே அந்த பூ வந்து விழுந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் 48 நாட்கள் நான் வந்து முருகனுக்காக அந்த விரதத்தையும் நான் இருந்துகிட்ருக்கிறதுனால அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முருகனையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அன்றாட வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே 6th டே, அதாவது 18th செப்டம்பர் அன்னைக்கு வந்து முந்தின நாள் 15th நைட்டே வந்து சரி எப்படியாச்சும் நெய் வாங்கிடணும்னு அன்றைக்கும் ட்ரை பண்ணால், அன்றைக்கும் அந்த ஷாப்பில் வந்து ஸ்டாக் இல்லை, அண்ணா நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. என் வீட்லேயுமே அவர் பக்கத்து கடைகளில் எங்கேயுமே ட்ரை பண்ணல. பக்கத்து கடைகளில் கேட்டிருந்தா மேபி வாங்கிட்டு வந்திருக்கலாம். இவங்களுக்கு அது தோணலை. எப்போவும் ரெகுலராக வாங்குகிற கடைகளே கேட்டதுனால அவரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும்ண்ணா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ 6th டேவும் என்னால் நெய் தீபம் ஏற்ற முடியல. அன்றைக்கும் சரி நம்ம வழிபாட்டை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே செக்கு நல்லெண்ணெயிலே வந்து நான் விளக்கேற்றிட்டேன். விளக்கும் அந்த 3rd டேவும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 4th டேவும் 5th டே, இது வந்து 3rd டே, அதாவது 6th டே, 3 நாளுமே என்னால் வந்து நெய் தீபம் ஏற்ற முடியல. அந்த விளக்கு தூண்டி வச்சு எடுத்து விடுறேன். அந்த எடுத்து விடுற நேரம் பிரைட்டாக எரியும், அப்படியே மைல்டாகிடும். அதுக்கப்புறம் அன்றைக்குமே எந்த அறிகுறி, அந்த குழவியோ அந்த குயில் சத்தமோ அணில் எதுவுமே இல்லை. ரொம்ப நிசப்தமாக இருந்தது அந்த 6th டே அன்றைக்கும். அப்புறம் மந்திரம்லாம் சொல்லி என்னுடைய பூஜைகள்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ணுறதுக்காக கிச்சன் வந்துட்டேன். கிச்சனில் விண்டோ ஓப்பனில் இருக்குது. வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி 3வது நாளும் நம்ம வந்து இப்படி ஏற்ற முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நெய் தீபம் ஏற்ற முடியாமல் போச்சு அப்படின்னு மனசில் கொஞ்சம் வருத்தம். அப்புறம் மனசுக்குள்ளேயே நான் நினச்சிக்கிட்டேன்,
வெங்காயம் கட் பண்ணிகிட்டே அந்த வானத்தை பார்த்து அப்படியே நாளைக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் நம்ம வந்து நம்ம வெளியில் பையனை ஸ்கூலில் கொண்டு விடும்போது ரிட்டன் நம்மளே போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நான் வந்து நினச்சிட்டு அப்போ அந்த அந்த நினச்சி முடிக்கிறேன். உடனே என் பின்னாடி நான் வந்து விண்டோ நோக்கி நிற்கிறேன், கிழக்கு பக்கமாக நிற்கிறேன். என்னுடைய பின்பக்கம் ஷெல்ஃப் இருக்குது. ஷெல்ஃபில் வந்து க்ராசரிஸு அப்புறம் பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒன்று வேகமாக அப்படி பறந்து வந்து ஏதோ வந்து விழுந்தது. கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப்பில் எல்லாமே பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். காஃபி போட்டு ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்துக்கு பின்னாடி வந்து அது விழுந்தது. நான் என்னது ஏதோ பூச்சி மாதிரி ஏதோ வந்து விழுந்ததுன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம சாப்பிட்ற இது மேலே விழுந்துடக்கூடாது, உள்ள காஃபி இதுக்கு மேலே உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் மூடி தான் இருக்குது. சரி, அது மேலே எதுவும் ஏறிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த பாத்திரத்தை நகட்டுறேன். பின்னாடி வந்து வெள்ளை கலரில் ஏதோ ஒன்று கிடக்கு. பார்த்தா எனக்கு வந்து இந்த பூண்டு தோல் மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கேருந்து பூண்டு, ஏன்னா பூண்டு வெங்காயம் எல்லாமே அந்த பின்னாடி பின்பக்கம் இருக்கிற அந்த ஷெல்ஃபில் தான் இருக்குது. அங்கே இருந்து பறந்து அவங்க பூண்டு தோல் மட்டும் எப்படி பறந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சந்தேகத்தில் அப்படி போய் நான் என்னுடைய ஆள்கடி வலது கை வச்சு அப்படி தொட்டு பார்க்குறேன். பார்த்தா சட்டுன்னு அப்படியே என்னுடைய கை மேலே ஏறிடுச்சு. பார்த்தா நான் பார்த்தா அப்படியே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. பார்த்தா அதுக்கு ரொம்ப குட்டியாக ரொம்ப சின்னது ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை. என்னால் நம்பவே முடியல. அது பார்க்குறதுக்கு என் கண்ணுக்கு பூண்டு தோல் மாதிரியே தான் இருந்தது. நான் நினச்சது என்னடா பறந்து வந்து விழுந்ததே, பட் நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கு பூண்டு தோல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நான் அதை தொட்டேன். பட் டக்குன்னு அது கையில் ஏறின உடனே எனக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. அசோகா அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்ற மாதிரி நான் அப்போ தான் ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஃபஸ்ட் டே அன்னைக்கும் வந்து அந்த மதிய வேளையில் நான் வெளியில் தான் அந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை பார்த்தேன். அண்ட் தென் 6th டே அன்னைக்கு வந்து நம்ம நினச்ச உடனே அப்படி என் கை, அதுவும் என்னுடைய கையிலேயே வந்து நான் அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேளக்கேர் சித்தருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ரொம்ப கண்ணீர் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அந்த பட்டர்ஃப்ளை என் கையில் ஏறின பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மினிட்ஸில் இருந்து ஒரு 8 மினிட்ஸ்க்கு மேலேயே என்னுடைய கையில் ரொம்ப நேரம் இருந்தது. நான் அப்போது வந்து டக்குன்னு ஏதோ ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறது என் பக்கத்தில் கேமரா, அதாவது மொபைல் என் பக்கத்தில் இல்லை. மொபைல் வந்து ஹாலில் இருக்குது, நான் நிற்கிறது கிச்சனில். அப்போது நான் அங்கேருந்து வந்து இங்கே எடுக்கணும். அது வரைக்கும் பட்டர்ஃப்ளை எங்கே நிற்கும், பறந்துடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மொபைலை எடுத்துகிட்டே நேராக நம்ம வந்து நின்ன இடம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சாமி கபோர்ட் பக்கம் வந்துட்டேன். முன்னாடி நின்று அப்படியே வலது கையில் அப்படி பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா என் கை ஃபுல்லாக ஒரே ரவுண்டு, மேலே பின்பக்கம் போகிறது, மேலே ஏறுறது, ஒவ்வொரு விரலாக போகிறது, ஒரே விளையாட்டு. அந்த பட்டர்ஃப்ளை, அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை ரொம்ப நேரம் என் கையில் இருந்தது. அப்படியே கண்ணீர் வந்தது. அந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தேன், ஓம் ஸ்ரீ கேளக்கே சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த பட்டர்ஃப்ளை கொஞ்ச நேரத்தில் ஒரு 8 மினிட்ஸ்க்கு மேலே அப்படியே பறந்து பக்கத்தில் ஒரு ஒயிட் டேபிள் ஒன்று இருக்குது, அந்த டேபிள் கீழே அப்படி போய் பறந்து போய் கீழே போய் நின்றுச்சு. அப்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அது எங்கே போச்சுன்னே தெரியல, கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த டேபிள் போகிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன், ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது எங்கே போச்சு அப்படின்றது தெரியல. சைடில் அந்த பக்கம்லாம் பாய் இருந்தது. அந்த பாய் பக்கம் உள்ள அந்த சைடில் உள்ளே போச்சா, உள்ளே போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கவே முடியல. அப்புறம் தென் அந்த சேம் 6th டே அன்னைக்கு மார்னிங் வந்து எல்லாம் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு எவ்ரிடே நான் வந்து யோகா பண்ணுற பழக்கம் உண்டு. யோகா பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த யோகா மேட்டு போட்டு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். திடீர்னு எனக்கு அந்த பாய் வந்து என் பக்கத்தில் தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த பக்கம் தான் நான் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அப்படி மெதுவாக எடுத்தேன். வந்து அதாவது காலையில் என் ஹஸ்பண்ட்டையும் நான் வந்து இந்த மாதிரி கையில் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் கிட்ட அந்த பட்டர்ஃப்ளை இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம், நான் எடுத்த வீடியோ ஃபோட்டோவெலாம் நான் காட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் இருக்குன்னு அவங்க வெளியில் கிளம்பி போயிட்டாங்க.
அவங்களும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதான் யோகா பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஆசை. சரி இங்கே தானே இந்த பக்கம் தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கீழெலாம் இல்லை, டேபிளுக்கு வெளியில் 2 பாய் வச்சுருந்தோம். அந்த இடையில தான் போன மாதிரி இருந்தது லாஸ்ட்டாக. எனக்கு கண்ணுக்கு பட்டது, எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் அது பக்கம் தான் போன மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த பாயை மெதுவாக எடுத்து அப்போது என் ஹஸ்பண்ட் வந்து கேட்கும்போது இந்த பக்கம் தான்ப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காட்டலாங்கிறக்காக நான் ட்ரை பண்ணேன். பட் அந்த டைம் என் கண்ணுக்கு படவே இல்லை. அதுக்கப்புறம் நான் யோகா பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை மேட்டை மெதுவாக அதை பார்க்குற குட்டியாக அந்த பாய் மேலே அப்படியே அந்த ஒயிட் கலர் ஷேடு வரும் பாயில், ஒயிட்டும் ஆரஞ்சு கலர் ஷேடும். அந்த ஒயிட் கலரு ஷேடு இருக்கிற இடத்துல அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அதை போய் டச் பண்ண போனால் அப்படியே பறந்துருச்சு. அவ்வளோதான், பறந்து அந்த தையல் மிஷின் வீட்டில் இருக்கோம், அது பக்கம் பறந்து போச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த பட்டர்ஃப்ளை அந்த டேயில் ஃபுல்லாகவே நான் பார்க்கவே இல்லை, என் கண்ணில் படவே இல்லை. அன்னைக்கு டே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மாக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்தது. அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சித்தருடைய ஆசி இருக்குது உனக்கு அப்படின்னாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்டதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரசாதம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எவ்ரிடே நெய்வேத்தியம் வைப்போம். அன்னைக்கு வச்சுருந்தது பார்த்திங்கன்னா என்ன, டேட்ஸ் வச்சுருந்தேன், பேரிச்சம்பழம் வச்சுருந்தேன். அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். நான் சாப்பிடல அது வரைக்கும். அம்மாட்ட கொடுக்குறேன். அம்மா சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரே விபூதி வாசனை வருது அப்படின்னாங்க. விபூதி வாசனை வருது. உடனே நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு போனாங்க. காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது அவங்க தான். அவங்க எதுவுமே சொல்லலை. பசங்களும் சாப்பிட்டாங்க, 2 பேருமே சாப்பிட்டாங்க. அவங்களும் எதுவுமே சொல்லலை. அம்மா சாப்பிட்டு சொன்னோன்னே அப்படியே அம்மான்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டு பார்க்குறேன். அப்படி அவ்வளோ ஒரு மணமாக இருந்தது. அந்த விபூதி வாசனை அவ்வளோ வாசனை வந்தது அந்த டேட்ஸில். அந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். அந்த 18th அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேளக்கீர் சித்தர் கும்பிட்டுட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பக்தர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது நிறைய பேர் இதை பற்றி ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பேன். அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்தர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து 100க்கு 100 உண்மை தான். அதை வந்து அந்த 6th டே தான் நான் வந்து ரொம்ப ரியலாக அது வந்து ஃபீல் பண்ணேன். ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தர் நமோ நமக. நன்றி, வணக்கம்.